ஸ்டார்ட் பண்ண முதல் கம்பெனி உங்களுக்கு. இதில் இந்த 0B ஹைட்ரோலைஃப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷனோட நேம் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம வீட்டில் வந்து ட்ரெடிஷ்னலாக ஆர்ஓ யூஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூவி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஓசோன் பேஸ்ட் பியூரிஃபையர்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம வந்து எந்த ஒரு பியூரிஃபிகேஷனும் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலை. ரா வாட்டர் தான் அப்படியே எடுத்து கன்சியூம் பண்ணோம். பட் நாளடைவில் வந்து இப்போ சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிரானந்தினி அந்த மாதிரி பெரிய தியேட்டர் கம்யூனிட்டிலாம் இருக்குது. ஒரே கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 குடும்பம் 10,000 குடும்பம்லாம் இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நம்மளோட வேஸ்ட் எல்லாத்தையும் அதே கிரவுண்ட்லேயே விட்டுறோம். அப்போ அதோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு எங்கே உங்கள் வாட்டர் ஜென்ரேட் ஆகுதுல்ல அங்கே போய் அது கனெக்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போ உங்களோட சோர்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து அது கண்டாமினேட் பண்ணிடுது உங்களுக்கு. இன்னைக்கு நீங்கள் வந்து போர் வாட்டர்லாம் முன்னாடி இல்லை, அந்த ஊற்று தண்ணி சொல்லுவாங்க. அந்த ஒரு 10 அடி 20 அடி தோண்டினாலே தண்ணி வரும். அதோட பிஹெச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7+, 8+, அதுலேருந்து ஒரு 11, 12 அந்த மாதிரி இருக்கும். நல்ல அல்கலைன். முன்னாடிலாம் வந்து ஒரு 12 பிஹெச்ல இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட கிரவுண்ட் வாட்டரே வந்து நிறையா நம்ம வாட்டரை எடுக்க எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தடி நீர் மட்டம் இருக்குல்ல அது வந்து கம்மியாகிட்டே இருக்கு. அதனால தான் உங்கள் ஏடிஎம்கேல அவங்க ஜெயலலிதா அவங்க பீரியட்லலாம் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் அதெல்லாம் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்கள் கிரவுண்ட் வாட்டர் வந்து ஒரு 7, 8 அந்த கண்டிஷன் தான் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் ஆர்ஓ போடும்போது ஒரு 12, 11 பிஹெச் நீங்கள் ஆர்ஓ பண்ணிங்கன்னா அது பிஹெச் வந்து கம்மி பண்ணும் எப்படியும் சுத்தம் பண்ணும்போது. பிஹெச்ங்கிறது அந்த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அது இன்க்ரீஸ் ஆகிற அந்த பவரை வச்சு அது அல்கலைனாக கம்மியாக இருந்துச்சுன்னா அது அசிடிக். அது வந்து ஜென்ரலாக நம்ம 7th, 8th சயின்ஸ் புக்கில் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்ப்ரைட்டுக்கும் பிஹெச் இருக்குது. ஸோ ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்க எல்லாத்துக்கும் பிஹெச் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்கிற வாட்டர் 7, 8 தான் இருக்குன்னா இதை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணும் போது இன்னும் குறையும். அப்போ அசிடிக் ஆகி ஒரு 3, 4, 5 அந்த கண்டிஷனுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு இது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம 3 சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நான் செக் பண்ணுறேன். ஒன்று வந்து உங்களோட சோர்ஸ் வாட்டர்ஸ், இன்னொன்று வந்து இந்த வீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்ஓ போட்டிங்கன்னா ஆர்ஓட அவுட்புட் இருந்திருக்கும். அதுதான் இந்த கேன் வாட்டர். இதே மாதிரி வாட்டர் உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற வாட்டரை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆர்ஓ பண்ணிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பத்மநாபன், இந்த வாட்டர் இருக்குல்ல ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் எடுக்கு. ஸோ இது வந்து உங்களோட சோர்ஸ் வாட்டரு. இப்போ இதை நம்ம ஆர்ஓ பண்ணோம்னா வர்ற அவுட்புட் இந்த வாட்டர். இதுதான் நம்ம எல்லாரும் வீட்டில் குடிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த மிஷின்லேருந்து ஒரு வாட்டர் நான் எடுத்துக்கிறேன். இது உங்களோட சோர்ஸ் வாட்டர் சார். இது டிடிஎஸ்ஸே வந்து எவ்வளோ இருக்குது சார்? 113 சார். 113 இருக்குது, 113 டிடிஎஸ் இருக்குது. இதுவே ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிடிஎஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஆர்ஓ போட்டிங்கன்னா, நான் வந்து யுரேகா ஃபோர்ப்ஸ் இருக்குல்ல அதில் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாம்பே, டெல்லி அந்த மாதிரிலாம் என்கொயரி வருதுன்னா நாங்கள் போய் டெமோ பண்ண முடியாது. முன்னாடிலாம் வந்து இந்த மிஷின் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி லைவாக எடுத்துகிட்டு போய் காட்டுவோம். இப்போ மேடம் இந்த தண்ணி பாருங்கள், நீங்கள் உப்பு தண்ணி குடிக்கிறீங்க, இதில் நாங்கள் ப்யூர் பண்ணி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது, சுத்தமாக இருக்குது, பேட் ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குது பாருங்கள், சுத்தமாக உப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு, அப்படி தான் அந்த டெமோ பண்ணுவோம். அப்போ நாங்கள் அங்கே வரைக்கும் டெல்லிக்கு பாம்பே போய் பண்ண முடியாதுன்னா அங்கே சில பேர் ஃபோன்லேயே ரிப்போர்ட் எடுத்து வச்சு கேட்பாங்க. யுரேகா ஆப்ஸ் மிஷின் நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணால் ஆன்லைனில் அப்படியே போயிடும், கொரியர் இது பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் மிஷினை மாட்டின பிறகு எவ்வளோ எனக்கு அவுட்புட் வரும், 100க்கு மேலே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது வாட்டர், வந்து பேசிக் அதில் இந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கேட்குறீங்க அங்கேருந்து டெல்லியில் இருந்தால் உங்கள் வாட்டர் 100 தான் இருக்குது, 113 தான் இருக்குது, 90% ரெடியூஸ் பண்ணோம்னா எவ்வளோ இருக்கும் மேடம்? 11 இருக்கும். கரெக்டாக சார்? அப்போ 11 ஆப்வியஸாக அவர் வாங்க மாட்டார். அதாவது விஷயம் தெரிஞ்சவராக இருந்தால் நான் ஆர்வமே போடல, ஏன்னா வந்து எந்த மினரலுமே அதில் கிடையாது, சக்கம் மாதிரி ஆயிடுச்சு, நான் எப்படி அதை குடிப்பேன், சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கும் சொல்லுவாங்க. இப்போ இதை நான் செக் பண்ணுறேன்.
இது எவ்வளோ இருக்குது சார்? 017 சார்? 17 இருக்குங்களா? 17 017 வெரி பேட் மேடம். எதுவுமே கிடையாது இதில். ஆக்சுவலாக இதுலேருந்து இது வந்து ஏஐலாம் கிடையாது ஆர்ஓவில். நல்ல மினரல் எது கெட்ட மினரல் எது அப்படின்லாம் அதில் பிரிக்க தெரியாது. டெஃபினட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% எனக்கு அதில் இருக்கிறத கம்மி பண்ணணும். அதுதான் ஆர்ஓட கான்செப்ட். அப்போ இதில் எதுவுமே இருக்காது. இது எவ்வளோ இருக்குது சார்? 201 சார்? 201 இருக்குங்களா? 201 வரும். ஆக்சுவலாக சோர்ஸே கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து இன்க்ரீஸ் எப்படி ஆகுதுன்னா எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். இப்போ இவாக்கஸ் வாட்டர் இந்த விராட் கோலி அவங்களாம் குடிக்கிறாங்க. அந்த பெரிய பீப்புள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ட்ரஸ் அவங்களாம் எடுக்கிறாங்களே, அதெல்லாம் வந்து அயனைஸ்டு வாட்டர். ஸோ அப்போ வந்து அதில் மினரலும் ரீட்டைன் ஆகும் உங்களுக்கு. வாட்டர் அல்கலைனா இப்போ செக் பண்ணாமலே சொல்லலாம் இது அல்கலைனாக இருக்கும், இது அசிடிக்காக இருக்கும். இதை வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் லேபில் டெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் டெஸ்ட் பண்ணி காட்டுவாங்க. அந்த லிக்விட் தான் அது பிஹெச் இண்டிகேட்டர்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே. இப்போ டெஃபினட்டாக உங்கள் சோர்ஸ் வாட்டர் டெஸ்ட் பண்ணாமலே சொல்கிறேன் அல்கலைனாக தான் இருக்கும். இது செக் பண்ணுறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 அவ்வளோதான் இருக்குது. 7 தான் இருக்குது. ஸோ இது வந்து நான் டேரெக்டாக குடிச்சிடலாமா, நியூட்ரலில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பைப்லலாம் துருப்பிடிச்சி வந்திருக்கலாம், என்ன வேணாலும் கண்டாமினேஷன் இருக்கலாம். இப்போ மெட்ரோ வாட்டரில் குளோரின்லாம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே தான் போடுறாங்க. ஸ்மெல் ஹெவியாக வரும், நம்ம குளித்தாலே உடம்பு அரிக்கும். அப்போ அதை குடிக்கும் போது உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகள் வரும். அப்போ இதில் வந்து ஆர்ஓ லெவல் பியூரிஃபிகேஷன் இருந்தால் இட்ஸ் பெஸ்ட். தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பாடிக்கு பண்ணாது. ஆனால் தண்ணி சுத்தமாயிடும். மறைமுகமாக என்ன பிரச்சனை வருதுன்னா அசிடிக்னால 170க்கு மேலே டிசீஸ் அண்ட் டிஸார்டர் வந்து வருது. இப்போ இதை நான் செக் பண்ணுறேன், இது டெஃபினட்டாக அசிடிக்காக இருக்கும். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ட இருக்குது, லைட் க்ரீன். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 கிட்ட இருக்குது சார். இது வந்து 4 கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிக் தான். ஸோ இப்போ இதைத்தான் வந்து எல்லாருமே வீட்டில் கன்சியூம் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் பாடியோட பிஹெச் வந்து அல்கலைனாக மெயின்டைன் ஆகாமல் அசிடிக்காக தான் மெயின்டைன் ஆகும். ஏன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு பாடி பிஹெச் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே கம்ப்ளீட்டாக வந்து இந்த சார்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் இருக்க இந்த பேன்க்ரியாஸ் அப்படிங்கிறது 8லேருந்து 8.3 பிஹெச். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலினை வந்து மெயின்டைன் பண்ணுறதே மெயினாக இந்த ஆர்கன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே இன்சுலின் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் ஆகாது, இல்லைனா விட்டு விட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ டைப் 2 டயபிட்டிஸ் வந்து ரொம்ப காமனாக இருக்கும் உங்களுக்கு. யூரின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4.3 இருக்கும், நைட்டு வந்து 8 வரணும். ஸோ அப்படி வரணும்னா நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து அட்லீஸ்ட் அல்கலைனாக இருக்கும். அப்போ அது இல்லை அப்படின்னா எங்கேருந்து பேலன்ஸ் பண்ணணும்? பேலன்ஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கிடையாது. டெஃபினட்டாக வந்து இது அசிடிக்காக இருக்கும் உங்களுக்கு. இதே போன் வந்து 7.4, இது கம்மி ஆயிடுச்சுன்னா போன் டிஃபிஷியன்சி ரொம்ப ஈஸியாக கிரியேட் ஆகும். இப்போ தாத்தா பாட்டெலாம் சொல்லுவாங்க எலும்பு தேய்மானம்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசனே இதுதான். போனோட பிஹெச் கம்மி ஆயிடுச்சுன்னா அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் கிரியேட் ஆகும். அதே பிளட்டு வந்து 7.35 to 7.4, இது கம்மியாகும் போது பிளட் திக்காகும். அப்போ வந்து பிபி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன். ஏன்னா விஸ்காசிட்டி மாறிச்சுன்னா திக்னஸ் மாறும், அப்போ ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்காது. அப்போ பிபி வந்து ஈஸியாக வரும். இன்றைக்கி மாதம் சுகர் பிபி செக் பண்ணுறதுக்கே மெயின் ரீசன் இதுதான் உங்களுக்கு. இப்போ நான் இந்த வாட்டர் செக் பண்ணுறேன். இது வந்து இந்த சைடு இருக்கா மேடம், அல்கலைன் வாட்டர். இது வந்து நீங்கள் முன்னாடிலாம் ரிவர் வாட்டர் வெல் வாட்டர்லாம் குடிச்சிருப்பீங்க, அதோட செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இதுதான் குடிக்கிறீங்கன்னா இப்போ வந்து இதை நான் ஊற்றிருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து இது ரூல்ட் அவுட். நம்ம குடிக்கிறது ஒன்று ஆர்ஓ வாட்டர் குடிச்சாகணும், இல்லை அயனைஸ் வாட்டர் குடிச்சாகணும். இப்போ இதை தான் வீட்டில் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் பாடி பிஹெச் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து லைவாகவே செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இது டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க சார். சும்மா ஊதுங்க, பபுள் வர மாதிரி ஒரு 40லேருந்து 50 செகண்ட் அப்படியே ஊதிட்டே இருக்கு சார். பபுள் வரணும் சார், தண்ணி கொதிக்கிற மாதிரி முட்டை வந்துட்டே இருக்கணும். இது மாதிரி கண்டினியூவாக பண்ணுங்க சார். நீங்கள் இதில் பண்ணுங்க, கண்டினியூவாக 40 to 50 செகண்ட் பண்ணுங்க சார்.
1 மினிட் பண்ணும் சார். அப்படியே கண்டினியூவாக கேப் விடாமல் 1 மினிட் பண்ணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. போதும் சார், அப்படியே வச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கீங்க. ஏன்னா சிம்பிள் வந்து பேசிக்காக உங்கள் உடம்பு வந்து 80 to 85% தண்ணி தான் இருக்குது. எல்லா ஆர்கன்லேயும் உங்களுக்கு பிளட்லேயே வாட்டர் இருக்குது, பிரெயினில் வாட்டர் இருக்குது, ஹார்ட்டில் வாட்டர் இருக்குது. அப்போ அந்த தண்ணி பேசிக்காக நீங்கள் அதோட நேச்சரை மாற்றிட்டீங்கன்னா, நம்ம இன்றைக்கே மாற்றிட்டோம்னா நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துருமானா கிடையாது. ஸ்லோ பாய்சனாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். அது இப்போ தங்கம்லாம் வந்து அதுக்கு ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க செய்யும் போது, அது தெரியாமல் அவங்க சாப்பிட்டாங்கன்னா என்ன நேச்சர்னே அவங்களுக்கு தெரியாது. காஸ் ஆஃப் டெத் வந்து நேச்சுரலாக ஏதோ ஒரு நோய் வந்து இறந்த மாதிரி இறந்துவாங்க. அது மாதிரி தான் இது வந்து இன்னைக்கு இருக்குது. லைவாக ப்ரூஃப் இருக்குது. சுகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. பிபி மாதம் மாதம் போய் செக் பண்ணுறது கிடையாது. ஒரு 28 crore பீப்புளுக்கு மேலே சுகர் இவ்வளோ கேசஸ் இன்க்ரீஸ் ஆனோடனே தான் WHO என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது என்ன நடக்குதுன்னு ஒரு டீமை தனியாக ரெடி பண்ணி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஏன் இது வருது. அப்போ கடைசி ஒரு 10 வருஷம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம யூவிங்கிறதுலேருந்து எடுத்து ஆர்ஓக்கு மாறியிருக்கோம். யூவி குடிக்கிறது விட்டு யூவிக்கு வந்து ஒரு 200 TDS தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே இருக்கிறது யூவி ஒர்க் ஆகாது. யூவி என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், அது மாதிரி தான் அதை பண்ணும். பாயிலிங் சொல்லுவாங்க, யுரேகா ஆப்சால் டெக்னாலஜி. அதே வந்து டிடிஎஸை 1% கூட குறைக்காது. இன்புட் 1000 இருக்கா, 1000 தான் அவுட். இப்போ 200 150 இன்புட் இருக்கா, ஓகே, அது வந்து யூவி கொடுக்கலாம். பட் யூவியில் அதுவுமே என்ன பண்ணணும்னா அல்கலைனே இன்க்ரீஸ் பண்ணாது. அதில் என்ன இன்புட்டில் இருக்கோ அதுதான். ஆக்சிடேஷன் ஒன்று இருக்குது, அதையும் எதையுமே டச் பண்ணாது. அது இந்த ஹைட்ரஜன் வாட்டர் வரும்போது சொல்கிறேன். இப்போ மெயினாக வந்து இந்த டேப்லெட் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த பேண்டி சார். நம்ம ஜஸ்ட் கூகுளில் போட்டு பாருங்கள், நீங்கள் ஊதும் போது கார்பன் டை ஆக்சைடு வரும். அது ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு 2 நிமிஷம் மேலே டைம் எடுக்கும். இது வந்து 1 மினிட்டுக்குள்ளே நம்ம இது பண்ணும்போது சில பேருக்கு மேடம்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10-20 செகண்ட்ஸ்லேயே மாறிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஊத விட்டுருந்தேன். ஏன்னா ஃபைனலாக அதுக்கப்புறம் மாறாது. இது வந்து அவங்களுக்கு சேச்சுரேஷன் லெவல். ஸோ ஒவ்வொருத்தவங்க பாடியும் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது ஃபாஸ்ட்டாக மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க அசிடிக் தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ போலீஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணாங்கன்னா ஊத சொல்கிறாங்க. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த பாடியில் இருக்க ஆல்கஹால் கண்டது வந்து 8 to 12 மணி நேரம் அவங்க உடம்புல இருக்கும். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ 10-15 வருஷமாக நம்ம குடிச்சா வாட்டரோட நேச்சர் நம்ம உடம்புல இருக்கும்ல. இன்னொரு லைவ் ப்ரூஃப் வந்து இந்த மாத்திரை. முன்னாடிலாம் உங்கள் வீட்டில் இது இருந்திருக்காது. இப்போ இதை வந்து அசிடிக் போடுறது ஆன்டாசிட்ஸு. இப்போ இதை நான் பிரேக் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து அவங்களோட பாடி கண்டிஷன் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே வீட்டில் ஒரே வாட்டர் தான் குடிக்கிறீங்க, எல்லாருக்கும் அசிடிக்காக இருக்கும். இப்போ ஃபீவரோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளமாக இருந்தால் 1 ஹவருக்கு முன்னாடி வந்து இந்த மாத்திரை போட சொல்லுவாங்க. இப்போ இவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பேண்டி. இது உள்ளே போனோடனே பிஹெச் ஸ்கேல் எடுத்து பின்னாடி அப்படி நிப்பாட்டி கம்ப்ளீட்டாக என்ன கலர் வருதுன்னு பாருங்க. அல்கலைன் போயிடுதா, 9-10க்கு மேலே போயிடும். பிஹெச் வந்து 9-10க்கு மேலே ஷூட் ஆகிடும். ஸோ இப்போ இதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டரில் இருக்கிறது அவங்க மேடம் வந்து ஊதுனது. அவங்களுக்கும் வந்து இந்த பேண்டி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓ 9 pH ஆயிடுச்சா. ஸோ நீங்கள் ஊதுனதுனால உங்கள் பாடியில் இருக்க அசிடிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்டியை போட்டால் இந்த கலருக்கு வந்துச்சு. இதில் ஆறு வாட்டரில் போட்டோன்னே இங்கே ஒரு 1-2 pH கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோ அசிடிக் வச்சுருக்கீங்க உடம்புல. ஸோ இப்போ இதை நீங்கள் இந்த மிஷின் தான் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க சார். இது உங்கள் பாடியா, நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்கன்னா எப்படி மாறுதுன்னு பாருங்கள் உங்கள் பாடி. சார் அல்கலைன் வந்துச்சா சார். ஜஸ்ட்டு நீங்கள் ரிவர் வாட்டர் வெல் வாட்டர்லாம் ப்ராப்பர் வாட்டர் எடுக்கும் போது உங்கள் உடம்புக்குள்ளே இந்த ரியாக்ஷன் நடக்கும். இன்றைக்கி இருக்கிற ஆரோ வாட்டரில் நடக்கிறது இல்லை, கம்ப்ளீட்டாக அது மிஸ் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த வாட்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது 3 எடுத்து அப்படி வர முடியும்.
இப் இப்போ இந்த இவாக்கஸ் வாட்டர், ஈவியான் அதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாட்டர் பிளாக் வாட்டர் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்களே அந்த கம்பெனி தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 8+ pH வந்து 900 rupees விற்கிறோம். இதே இது நீங்கள் ஆவான் ஒரு வாட்டருக்கு 950 rupees இது. அது மாதிரி தான் மேடம் சொன்ன அந்த ஹிமாலயன் வாட்டர். ஸோ இது மாதிரி இருக்குது அல்கலைன் வாட்டர் பிரான்ச்சு. 8+ pH நீங்கள் வாட்டர் இதில் வாங்குறதுக்கு பார்த்தா லைஃப் லாங் ஃபுல்லாக இந்த மிஷின் எடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய காஸ்ட் வந்து உங்களுக்கு சேவ். இன்னொன்று வந்து இல்லை இந்த நான் வந்து மாத்திரையே போட்டுக்கிறேன் அப்படின்னா நாங்கள் சொல்ல இது ஹிண்டு பேப்பரில் வந்த ஆர்டிக்கல். இந்த ஆன்டாசிட்ஸ் எல்லாமே அது நேமோட கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ரிசர்ச் பண்ணணும் இந்த பேன்டாப் பேண்டாசிட்டி இது எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்னி தான் ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேடம் வந்து இந்த பேண்டி போட்டிருக்காங்க. இதே வந்து இப்போ சார் வந்து வாட்டர் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கும் அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சரியாயிடும், உங்களுக்கும் சரியாயிடும். பட் ரெண்டு பேரும் அவங்க ஜாப்பை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் உங்களுக்கே தெரியாமல் என்ன உள்ளே நடக்கும்னா இவங்களுக்கு எக்ஸஸ் ரெசிடியூ இருக்கு பாரு கெமிக்கல்ஸ் அடியில், இது போய் பிளட்ல மிக்ஸ் ஆகி அந்த பிளட்டு கிட்னிக்கு போகும்போது அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது பெருசாகிடும். அப்போ ஆர்கன் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். சில பேருக்கு யூரின் கண்ட்ரோல் எல்லாம் பெட்லேயே யூரின் போயிடுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்போ நீங்கள் ஆர்கனை மாற்றி தான் ஆகணும். ஈவன் ஆர்ஓவே நீங்கள் கரெக்டாக சர்வீஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு 1 year பண்ணுற வேண்டிய சர்வீஸை 1.5 year 2 year விட்டுட்டீங்க அப்படின்னா உப்பு தண்ணி மாதிரி டேஸ்ட் வரும். என்ன ரீசன்னா அந்த ஆர்ஓ ஃபில்டரில் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அது பெருசாகிறது தான். அது மாதிரி தான் நம்ம கிட்னிலையும் நடக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மிஷினில் 5 வாட்டர் இருக்குது. இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த வாட்டரை த்ரூ எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். டைட்டானியம் பிளேட் வந்து இதில் 11 பிளேட் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகிட்டு அந்த பிளேட் வழியாக ஃப்ளோ ஆகும். அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரோலிசிஸ் நடக்கும். H2O வாட்டரில் அயான்ஸ் இருக்கும், H+ OH- அது ஸ்ப்ளிட் ஆகும். H+ இதெல்லாம் வந்து அசிடிக்கு, OH- அப்படிங்கிறது வந்து அல்கலைன் உங்களுக்கு. ஸோ அப்போ H+ எல்லாமே அசிடிக்காக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனோடு கேத்தோடு இருக்காது இல்லை. அப்போ ப்ளஸ் வந்து மைனஸ் அட்ராக்ட் பண்ணும், மைனஸ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ அசிடிக் தனியாகவும் அல்கலைன் தனியாகவும் பிரியும். இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜை மாற்றும் போது வேறு வேறு இன்டென்சிட்டியில் வேறு வேறு pH ஆஃப் வாட்டர் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் சானிடைசிங் வாட்டர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிற அசிடிக் வாட்டர். இது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் இருக்க அந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. இதுவே பியூரிஃபைடு வாட்டர் அப்படிங்கிற நியூட்ரல் வாட்டர், கிட்ஸு நியூபார்ன் பேபி அவங்களுக்கு எடுத்துக்கிறது, கெஸ்ட் யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்த வாட்டர் வந்து நம்ம இவாக்கஸ், ஈவியான் அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக குடிக்கிற ட்ரிங்கிங். ஏன்னா ஸ்டொமக்லேயே சிம்பிள் சார் அசிடிக் இருக்குது. அப்போ நீங்கள் குடிக்கிற தண்ணி அசிடிக்காக இருக்கக்கூடாது, அது அல்கலைனாக இருக்கணும். அப்போ மாற்றி நீங்கள் ரெண்டையும் அசிடிக்கும் அல்கலைனும் சேர்ந்தால் தான் பேர்ன் ஆகும். அப்போ நீங்கள் ஆசிடிக்காக வாட்டர் ஆசிடிக்காக வச்சுருக்கீங்க, ஸ்டொமக்கே ஆசிட் இருக்குது. அப்போ அது உள்ளே போய்ட்டு என்ன ஆகும், இன்னும் ஆசிட் அதிகமாகி வெளியில் தள்ளும், வாமிட்டே வருது, உடம்புக்கு தேவையில்லாத விஷயத்தான் வெளியே தள்ளும். அப்போ வந்து என்ன ஆகும், இந்த எக்ஸஸ் ஆசிட் வந்து வயிற்றுலேயே இருந்துச்சுன்னா அந்த மியூக்கஸ் இருக்குது, அதை அரிச்சிடும். அப்போ அல்சர்லாம் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் இருக்க ஆசிட்டை வெளியே தள்ளும். இது வந்துருச்சுனாலே உடம்புல அசிடிட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு இருக்கும். அப்போ இதே நீங்கள் ஃபுட்டெல்லாம் சமைக்கிறது எல்லாமே ஃபுட்டு எல்லாமே அசிடிக் தான். அதில் நீங்கள் ஆர்ஓ வாட்டர் ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும், சமைச்சிங்கன்னா அது இன்னும் அசிடிக் ஆகும். பாயில் பண்ணும்போது எப்படியும் pH குறையும். அதனால தான் இந்த மாத்திரைலாம் இன்றைக்கி வீட்டில் வருது. ஸோ இதை மாற்றுறதுக்கு மெயினாக சிம்பிளாக நீங்கள் இந்த ஒரு வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரு பிபிக்கு நீங்கள் மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியம் வராது. அது இந்த வாட்டரை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குக்கிங். இந்த குக்கிங் வந்து ஏன்னா இதுவும் இம்பார்ட்டன்ட், இந்த 2 வாட்டருமே. குக்கிங்கில் நீங்கள் போய் இது இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ஆர்ஓ வாட்டர் வச்சு குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது ஆல்ரெடி அசிடிக்காக இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டாக என்ன ஆகும்னா உங்கள் ஃபுட்டை அசிடிக்காக மாற்றிட்டே இருக்கும். ஒன் சைடு வந்து நீங்கள் அல்கலைனாக வாட்டர் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் அசிடிக்காக வச்சிங்கன்னா மேட்ச் ஆகாது. அப்போ இந்த அல்கலைனோட ஃபுல் பெனிஃபிட்டை உங்களால் எடுக்க முடியாது. அதுக்காக தான் குக்கிங் செப்பரேட்டாக ஒரு வாட்டர் இருக்குது. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த குக்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சமையலுக்கு என்ன வாட்டரை யூஸ் பண்ணுறீங்க மேடம், இதே வாட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்களா? இந்த சோர்ஸ் வாட்டர் இருக்குல்ல, மெட்ரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. அந்த வாட்டர் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் எடுக்கணும். நான் எடுத்துக்கிறேன். நம்ம மஞ்சள் ஏன் யூஸ் பண்ணுறோம் மேடம், ஏதாவது ஒரு ஐடியா இருக்குங்க? மஞ்சள் நம்ம எல்லாத்துலேயுமே போடும், கிருமி நாசினி, ஆன்டிபயோட்டிக், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். அது எதில் வருதுன்னா அந்த குர்குமின் வழியாக தான் வருது உங்களுக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2லேயுமே போடுறேன் நான்.
ஸோ ஒரே மஞ்சள் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பட் ஆனால் இங்கே மஞ்சளோட கலரே உங்களுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது குறுக்குமீன் கலர் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த கலர் இருக்கும். இது ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பச்சை மஞ்சளோட வாசனை நல்லா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இதில் ஸ்மெல் பண்ண அளவுக்கு ஸ்மெல் இதில் இருக்காது சார். சாம்பார்லாம் வச்சா, ரசம் வச்சா என்ன பார்க்குறீங்க மேடம், கீழே எல்லாமே கீழே இருக்கும் நைட்டு. அதே மாதிரி தான் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா, முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் ஒரு 4 வீடு தள்ளி ரசம் வைக்கிறாங்க, ஸ்மெல் நம்ம வரும். ஏன்னா அவங்க வெல் வாட்டரில் சமைச்சிருப்பாங்க, அந்த வாட்டர் நல்ல அல்க்ளைனாக இருக்கும், 9 pH மேலே இருந்திருக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் அதில் நடக்கும், நீங்கள் இங்கே பார்க்குற ரியாக்ஷன். அப்போ ரசமும் அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸும், இப்போ இந்த பட்டை லவங்கம் அது மாதிரி நிறைய விஷயம், இந்த கிராம்பு, அப்புறம் ரசத்தில் நம்ம போடுற அந்த மிளகு இருக்குது, கொத்தமல்லி இருக்குது, அந்த ஸ்மெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, லேடிஸ்லாம் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அந்த மசாலா டப்பாலாம் அரைச்சி வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்து வருவாங்க. அங்கே வாங்குற மசாலா தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே சிட்டியில் நல்லா இல்லை. ஆக்சுவலாக அது மெயின் ரீசன் என்னென்னா அவங்க வாட்டர் தான். இப்போ என்னதான் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே எது தடுக்குதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து இதை எங்கள் டேமில் என்ன சொல்லுவாங்க, டெட் வாட்டர்னு சொல்லுவாங்க. செடிக்கெலாம் எப்படி தண்ணி ஊற்றுறீங்கன்னா அது உயிர் இருக்குது, அது மாதிரி உங்கள் தண்ணிக்கு வந்து உயிர் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக இங்கே ரிமூவ் ஆகிடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே ஒரு 2 செடின்னு எடுத்துக்கலாம். துளசி செடி கூட வச்சுக்கோங்க. இப்போ ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த மேய்கிட்ட சொல்லிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செடிக்கு வந்து 1 மணி நேரம் மட்டும் வெயிலில் வச்சுட்டு ஆர்ஓ வாட்டர் ஊற்ற, அது டேப் வாட்டர் ஊற்றுங்க. 1 மணி நேரம் வெயிலில் வச்சு டேப் வாட்டர் ஊற்றுங்க. இன்னொரு செடி வெயிலே காட்டாமல் ஆர்ஓ வாட்டர் மட்டும் கொடுங்க. அப்படின்னா என்ன ஆகும், எந்த செடி ஃபஸ்ட்டு செத்து போவோம் ஆப்வியஸா? வெயிலில் வைக்காத ஆர்ஓ வாட்டர் ஊற்றுனா அந்த செடி தான். அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட், அந்த விட்டமின் டி அந்த இதுவும் பெருசாக நம்ம பண்ணுறதில்ல. காலையில் ஆஃபீஸ் போயிடுறோம், உள்ளே ஏசியிலே உட்காடுறோம், அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறோம். வீட்டுக்கு வந்தாலும் மறுபடியும் வெக்கையாக இருக்கும், ஏசி போட்டு தூங்குவோம், ஏர் எதுவுமே கிடைக்காது. அது மாதிரி குடிக்கும் போது நம்ம இந்த ஆர்ஓ வாட்டர் குடிச்சுப்போம். இதே இன்னொரு செடி வந்து சாகாது, நல்லாயிருக்கும். டேப் வாட்டரில் வந்து தேவையான மினரலும் இருக்கும், எக்ஸஸ் மினரலும் இருக்கும். ஹியூமன் பாடிக்கு அது சப்போர்ட் ஆகாது. பட் ஆனால் செடிக்கு வந்து கடவுள் அந்த தன்மையை கொடுத்துருப்பாரு. 100 மினரல் இருக்குன்னா அதுக்கு தேவையான 10-20 மினரலை பிக் பண்ணி எடுக்கும். அது வந்து இதில் இருக்கும். இப்போ தென்னை மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளநீ எப்படி கிரவுண்ட் வாட்டரை உப்பாக இருக்குது, அந்த தண்ணியை எடுத்து உள்ள ஸ்வீட்டாக கொண்டு வருது, அது பேர் ஆஸ்மாசிஸ். அந்த வேடல்லேருந்து திருப்பி பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னால் தேவையான 10 இதை எடுக்கிறது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்னால் நமக்கு தேவையில்லையோ 95% எல்லாத்தையும் கழிச்சிடுறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஆர்வம். ஸோ அப்போ அந்த டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ்ஃபுல் தான். ஒரு 12 pH இருக்கிற வாட்டரில் யூஸ் பண்ணி, இன்றைக்கி தான் லேண்ட் வாட்டரே அப்படி இல்லையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இருக்கும், அப்போ pH இருக்காது. அப்போ டெஃபினட்டாக இது மாறிச்சுன்னா என்டையர் பாடியும் ஒரு 170+ டிசீஸ் அண்ட் டிசார்டர் இதனால தான் வருதுன்றாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து மஞ்சள். சீரகம் வந்து எதனால யூஸ் பண்ணுறோம் மேடம்? மஞ்சள் சொல்லிட்டீங்க, அது வந்து பேர்லேயே இருக்குது. ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அது சீர் ப்ளஸ் அகம்னு வரும். அகம்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்க விஷயம், மெயினாக டைஜஷன் சிஸ்டம் தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. சீர்னா அதை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு. அது பேருக்கு அதை அப்படி நடக்குதா இல்லையாங்கிறத லைவாக காட்டுறேன் பாருங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டாலும் பெருசாக எந்த ரியாக்ஷன் நடக்கலை, இங்கே எதுவுமே பண்ணலை, அந்த ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை லேசாக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி லேசாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே
அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொதிக்க வச்சா என்ன நடக்குமோ அது இன்ஸ்டன்டாக நடந்துடும். தண்ணியை கொதிக்க வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த மினரல் இப்போ ஆர்ஓ இருக்குன்னா இந்த இந்த பக்கெட்டில் இருக்கிற வாட்டரில் ஒரு 100 மினரல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை பியூரிஃபை பண்ணுறீங்க ஆர்ஓ லெவலுக்கு 10 ஆகிடும் அது. அப்போ 113 இருக்கா, 90% சொன்னால் 11 TDS. அப்போ அதில் மிச்சம் இருக்க அந்த 10 மினரலும் ஆர்ஓ வாட்டர் கொதிக்க வைக்கவே கூடாதுன்றாங்க. நீங்கள் குடிக்கிறத விட எப்போ சமைக்கிறதுல கொண்டு வந்தீங்களோ அப்போ தான் ரியல் டேஞ்சரே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஆர்ஓ வந்தப்பெல்லாம் எங்கள் வீட்டில் ஞாபகம் இருக்குது, அதை வந்து குடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சமைக்கிறதுக்கெல்லாம் வேறு ஏதாவது ஒரு வாட்டர் வச்சு, இப்போ வரைக்கும் நீங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் ஆர்ஓ வச்சுருக்கீங்க, சமைக்கிறதுக்கு இந்த வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அது ஓரளவுக்கு சேஃப். பட் இது எங்கே பிஹெச்சில் கொஞ்சம் தான் ட்ராப் ஆகும். பட் ஆனால் ஆக்சிடேஷனில் இது ரொம்ப பிரச்சனை. ஆர்ஓ வாட்டர் வந்து +200 தான், இது +400. இன்னும் நீங்கள் பாயில் பண்ணும்போது ரொம்ப ப்ளஸில் போகும். ப்ளஸில் போக போக ஆக்சிடேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டு பாருங்கள் சார், சூடாக இருக்காது. ஸ்மெல் பண்ணி பாருங்கள், 100% வேஸ்ட் ஆகாத முழு சீரகத்தோட எசன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு சமையலறையில் மஞ்சள் சீரகம் மட்டும் கிடையாது, 20-25 ஸ்பைசஸ் இருக்கும். ஒன்னொன்னுலையும் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஆப்வியஸாக உங்களோட ஃபுட்டோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிடும். ஃபஸ்ட்டு 70-80 மணிக்கு டேஸ்ட் நல்லாயிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அப்போ தான் உடம்புலே ஒட்டும். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இப்போ இந்த மஞ்சள் இருக்குது கம்ப்ளீட்டாக இங்கே மிக்ஸ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி செட் ஆகிடுச்சா கீழே எல்லாமே. இப்போ இதே கலரில் தான் மோஷனும் இதே கலரில் தான் இருக்குது. அப்போ இது மிக்ஸே ஆகாமல் அப்படியே நம்ம மோஷனில் வெளில போச்சுன்னா நமக்கு தெரியாது. இப்போ குழந்தைங்கலாம் வந்து கார்ன் சரியாக சாப்பிடலாம், நெக்ஸ்ட் டே மோஷனில் போவாங்க, சரியாக சாப்பிடல, அப்போ அதோட டைஜஷன் ஆயிருக்காது, நியூட்ரிஷன் போயிருக்காது. இது மாதிரி தான் நம்ம சாப்பாடு எல்லாத்துலேயுமே. நீங்கள் எது சாப்பிட்டீங்கனாலும் ஹெல்த்தியாக எதுலேயுமே அந்த அந்த சாப்பாடோட மெயின் பேசிக் எசன்ஸ் சொல்லுவாங்க, எசென்ஷியல் ஆயில்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து உடம்புல இறங்காது. அப்போ டேஸ்ட்டும் இருக்காது, உங்களுக்கு ஹெல்த்தும் வந்து கரெக்டாக இருக்காது பாடியில். பட் அதுவே நீங்கள் இதை வந்து எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வந்து இதாகும். சில பேர் ஆர்கானிக் மஞ்சள், ஆர்கானிக் ஆயில் எல்லாமே வாங்குறாங்க. ஆர்கானிக் மற்ற விஷயங்கள் வாங்குறதோட ஓகே, ஆயில் எது ஹெல்த்துக்காக வாங்குறாங்க. பட் நார்மல் ஆயிலோட ஃபேட் பர்சன்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா 40-45%. அதுவே ஆர்கானிக்காக வாங்கினீங்கன்னா அது 55-60 வரைக்கும் இருக்கும். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஆயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அப்போ உங்களோட ஆர்ஓ வாட்டர் வந்து இப்போ குடிக்கிற தண்ணி நார்மல் ஆயிலே பிரேக் பண்ணாது. ஈவன் உங்கள் மெட்ரோ வாட்டரில் சமைக்கிறீங்க அதுலேயும் காட்டுறேன், பிரேக் பண்ணாது. அப்போ டெஃபினட்டாக நீங்கள் இதை குடிச்சிட்டு ஆர்கானிக்காக ஆயில் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக்லாம் 80 வயசுக்கு மேலே வந்ததெல்லாம் 20 வயசு 30 வயசுல வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதை லைவாகவே காட்ட பாருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் 1 டே ஃபுல்லாக கூட மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா 100 டிகிரிக்கு மேலே நீங்கள் கொதிக்க வைக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலுமே ஆயில் மறுபடியும் பாண்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் சார், உள்ள எமல்சிஃபிகேஷன் ஆகும், உள்ள ஆயில் இறங்கி இருக்கிறது தெரியும். 90% எண்ணெயை வந்து பிரேக் பண்ணிவிடும். இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 10% பிரேக் ஆகி டைஜஷன் ஆகிடும். கொதிக்க வைக்கும் போதும் பிரேக் ஆகும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படியாது, யூரின் மோஷனாலே வெளியே போயிடும் எக்ஸஸ் விஷயம்லாம். இங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ட்ராப் கூட பிரேக் ஆகாது. ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணுவீங்க, இங்கே இருக்கா மேடம், ஆர்டர் பண்ணுவீங்கள்ல, அதில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும் மேலே. நீங்கள் வந்து அப்புறம் நல்லா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து வருதுன்னா உள்ளே அந்த டப்பா ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி இந்த லேயர் பார்ப்பீங்க. அது மாதிரி தான் நீங்கள் சாப்பிடும் போதும் சாப்பிடுவீங்க. இப்போ 100 டிகிரியில் கொதிக்க வச்சிங்கன்னா எண்ணெய் உடஞ்சிருமே.
கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் மசாலா போட்டோடனே நீங்கள் சூடு பண்ணும்போது கண்டிப்பாக உடையும் மேடம், இது மாதிரி ஆகிடும். ஆனால் சுட சுட நம்ம சாப்பிட முடியாது, ரூம் டெம்பரேச்சர்லாம் சாப்பிடுவீங்க. இல்லைனாலும் நீங்கள் கொஞ்சம் சூட சாப்பிட்டாலும் உடம்புல போய் ரூம் டெம்பரேச்சர் ஆகுமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாண்ட் ஆகிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நீங்கள் நம்ம அந்த ஜொமேட்டோலாம் வரும்போது மேலே இருக்கு பாருங்க. பட் அதுவே நீங்கள் இந்த வாட்டரில் சமைச்சிங்கன்னா எமல்சிஃபிகேஷன் நடந்துடும். இப்போ எமல்சிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த டேஞ்சரஸ் ஃபேட்டு, அந்த 2 டைப் ஃபேட் சொல்லுவாங்க, சப்குட்டானியஸ் ஃபேட், வெசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் சொன்னேன் முன்னாடி, நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்லா குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்துட்டு எந்த நோய் நொடி இருக்காது, நேச்சுரல் வேலை இறந்துருப்பாங்க. இன்னைக்கு ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிறவங்க, இப்போ ஜிம்மு போகிறவங்களாம் இந்த 8 பேக் எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அவங்களோட பாடியோட ஃபேட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12% தான் இருக்கும். அப்போ உடம்புல ஃபேட் அவங்களுக்கு தங்க இடமே கிடையாது. ஆனால் அவங்களும் ஆயிலி ஐட்டம் சாப்பிடுவாங்க, ஏதாவது வெளியில் சாப்பிடுவாங்க. அப்போ அந்த ஃபேட்டெல்லாம் எங்கே போய் அக்யூமுலேட் ஆகும்னா ஹார்ட்டுக்குள்ளேயும் லிவருக்குள்ளேயும் தான் ஐடியல் பிளேஸ் அதுக்கு. அதனால தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறவங்கலாம் சடனாக ஹார்ட் அட்டாக்காக இறந்து போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னடா ஆக்டர் புனித் ராஜ்குமார் 30-35 தான் ஏஜ், ஃபிட்டாக தான் இருப்பார். பட் சடனாக ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பீட்ஸ் பெர் மினிட் பிபிஎம் இன்க்ரீஸ் ஆகும். அது 150 அந்த மாதிரி போகும்போது ஸ்டக் ஆகி டக்குனு இறந்துட்டார். அதே மாதிரி வெயிட் லிஃப்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஜிம்மில், அப்படியே ஃபெயிண்ட் ஆகிட்டு இருவாங்க, பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அட்டாக் இறந்துருப்பாங்கன்றவாங்க. அதுக்கு ரீசனே நம்மளோட பிளட்டு ரத்த குழாய் இருக்குன்னா வெளியில் அதை சுற்றி ஃபார்ம் ஆகும் ஒரு ஃபேட்டு, அது வெசரல், அது டேஞ்சர் கிடையாது. உள்ள ஃபார்ம் ஆகுது பாருங்க, அது வந்து சப்குட்டானியஸ் சொல்லுவாங்க, அது டேஞ்சர். அது எந்த வாட்டரில் இதாகும்னா இந்த வாட்டர் தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே சப்குட்டானியஸ் ஃபேட் வராது, வெசரல் தான் வரும். அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் டயட்லேருந்து கரெக்டான டைமுக்கு தூங்கி எந்திரிச்சிங்கன்னா உங்கள் பாடி ஃபிட் ஆகிடும். பட் இது வந்து வெரி டேஞ்சர். நீங்கள் வந்து ஹெவியாக வெயிட்டெல்லாம் தூக்கினா கூட சேஃப் கிடையாது. நீங்கள் வெயிட்டுக்கெல்லாம் எதுவுமே லிஃப்ட் பண்ண வேணாம், அடியில் உட்காந்து தண்ணி குடிக்கும் போதே ஃபேட் பண்ணி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நடந்துடும். உங்களோட ஃபுட்டு என்டையர் ஃபுட்டே வந்து இதாகிடும். இன்னொன்று, நீங்கள் வெளியில் போயிட்டு என்ன வாட்டர் குடிக்கலாம், என்ன சாப்பாடு வேணாலும் சாப்பிட்லாம். அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்து மார்னிங் நீங்கள் ஒரு டம்ளர் இந்த ஹைட்ரஜன் வாட்டர் குடிக்கும் போதே மொத்த டாக்ஸின் என்னென்ன உடம்புல இருந்துச்சு வேஸ்ட்டு எல்லாமே ஃப்ளஷ் அவுட் ஆகிடும் உங்களுக்கு மெயினாக. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த 3 வாட்டர் மெயினாக. இந்த மிஷினோட இம்பார்ட்டண்டான ஒரு 2 வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த 2 வாட்டர், சானிடைசிங் வாட்டரும் இந்த ஹைட்ரஜன் வாட்டரும் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த சானிடைசிங் வாட்டர் அப்படிங்கிறது நம்ம அந்த க்ளீன் பண்ணுற சொன்னேன்ல, நார்மேட்டோ இதெல்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு சமைப்பீங்க. பட் என்றைக்கோ நீங்கள் வாஷ் பண்ணும்போது இந்த அளவுக்கு அதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்திருக்கா? வராது. ஏன்னா இதுக்கு தனியாக டிமார்ட்டில் சானிடைசர் விற்கிறாங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் பேஸ்டாக வாங்கினீங்கன்னா அகெயின் நீங்கள் கெமிக்கலை வச்சு தான் க்ளீன் பண்ணுறீங்க. இது ஃபுட் கிரேடு வாங்கணும். ஃபுட் கிரேடு வந்து இந்த பாட்டில் சைஸே 3500 ரூபா. இது வந்து ஒரு 4-5 ட்ராப் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இதுக்கு மட்டும் செப்பரேட்டாக 30,000 40,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் லைஃப் லாங் இதில் எடுத்துக்கலாம். இது கெமிக்கலே இல்லாத ஒரு சானிடைசர். இப்போ கோவிட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ண சானிடைசர்லாம் ஸ்மெல் வரும் ஹெவியாக, இதில் எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இது அல்கலைன் அசிட்டிக்காக பிரிக்கும் போது வர அசிட்டிக் இருக்குல்ல சார், அதுதான் இது அயனைஸ்டு அசிட்டிக் வாட்டர். இது தனியாக பியூட்டி வாட்டர்னு செல் பண்ணுவாங்க. இந்த வாட்டர் தான் இந்த ஃபேர் அண்ட் லவ்லிலாம் மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வாட்டர். நம்ம ஸ்கின்னோட பிஹெச்சும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளோட ஸ்கின்னோட பிஹெச்சும் சேம், 3 to 5 pH. இப்போ தேமல் வருது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க, டாக்டர் ஒரு சோப் கொடுப்பாரு, சரியாகும். அது என்ன மேஜிக்னா அவர் உங்கள் ஸ்கின்னை செக் பண்ணிவிட்டு உங்கள் பிஹெச்சுக்கு ஏற்ற சோப்பு கொடுப்பாரு. அப்போ அந்த தேமல் கண்ட்ரோல் ஆகும். அதே வெளியில் எடுக்கிறத உள்ளே எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? அசிடிக்கே வந்து வெளியில் போடுறது, அதை உள்ளே எடுத்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிடிக் இருக்கும். உடம்புக்குள்ளே எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அல்கலைனாக இருக்கும். இப்போ இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீரை தான் இருக்கிறதுலே ஹெவியாக மருந்தடிப்பாங்க. கீரையில் அந்த ஓட்டையாக இருந்தால் லேடிஸ்லாம் திட்டுவாங்க, நல்ல கீரை இல்லையா தூக்கி போடணும் டம்ப் பண்ணுங்கன்றவாங்க. ஆக்சுவலாக என்ன கேட்டால் ஓட்டை இருந்தால் அது நல்ல கீரை. பூச்சி மருந்தே கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க பூச்சி மருந்தே அடிக்கலைன்னா அதில் பூச்சி கடிக்கும், அப்போ தான் அந்த ஓட்டையே வரும். நல்லா மருந்து அடிச்சிட்டாங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக இங்கே ரைட்டில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த லேயர் இது ஃபுல்லாக அந்த கெமிக்கல்ஸ் தான். இதில் ஒன்லி டஸ்ட்டு தான் இருக்கும். இது நம்ம அந்த ஏகே ஃபர்னிச்சர்னு சொல்லி மதுரையில் இருக்காங்க, அவங்க எங்கேயும் பிரான்ச் வச்சுருக்காங்க. அவங்க வேற ஒரு அயனைசர் யூஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டார் சவுத்துக்கு. அவங்க வீட்டில் டெமோ பண்ணும்போது இது எடுத்த ஃபோட்டோ, இது பின்னாடி இந்த கிளைண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ இது நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, திராட்சை, பன்னீர் திராட்சை, அது மேலே அந்த ஒயிட் லேயர் இருக்கும், அது ஃபுல்லாமே இப்படி தான்
டெக்னாலஜியை பயன்படுத்தி தண்ணிக்குள்ளே கெமிக்கல்ல முக்கி அப்படியே எடுத்து வாஷ் பண்ண மாட்டாங்க, காய வச்சிருவாங்க. ஆனா அங்க பாருங்க, மொத்த திராட்சை பெட்டிகளையும் வந்து பாத்தீங்கன்னா அது கெட்டு போக கூடாதுன்றதுக்காக பால்ல தான் ஊற வைக்கிறாங்கன்னு பாத்துங்க. ஆனா பார்த்தாதான் தெரியுது, பக்கத்துல பாருங்க பால் டைப் பாட்டில் வச்சு ஊற வச்சு ஒரு நச்சுத்தன்மையான விஷத்தன்மை உள்ள மருந்துகளை வந்து பாருங்க அதுல போட்டு அதை மூழ்கி தான் எடுக்கிறாங்க. இதைத்தான் வந்து நம்ம திராட்சை உள்ள மருந்துகளை வந்து இது வந்து பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் தான். ஒரு கிராம சைடில் இருக்கிறனால அப்படி சொல்றாரு. இப்போ நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க, நல்லா வந்து மஞ்சளையும் உப்பையும் போட்டு ஊற வச்சு சாப்பிட சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த ஒயிட் லேயர்லாம் அப்படி தான் இருக்கும். அது அவங்க காலத்தில் இருந்த மருந்துக்கு அது ஓகே. நம்ம காலத்தில் இருக்கலாம் ஒரு பாய்சனஸ் கெமிக்கல்ஸ். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னு ஒரு 2-3 எடுத்து வாயில் சாப்பிட்டீங்கன்னா கூட மொத்த பாய்சனும் உடம்புல தான் போகும். இப்போ இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறனால தான் இப்போ லேடிஸ்லாம் வீட்டில் தான் இருக்காங்க, எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லை, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் கிடையாது. ஆனால் அவங்களுக்கும் கேன்சர் நிறையா வருது. இப்போ அவங்க நிறைய பிரெஸ்ட் கேன்சர் பார்க்குறோம், பிரெயின் கேன்சர் பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா இந்த மாதிரி பெஸ்டிசைடு தான். இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கே பல நோய் வருது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எந்த பேட் ஹேபிட்டுமே கிடையாது. இப்போ வசூல் ராஜில் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சிகரெட்டு தண்ணின்னு இருக்காங்க சார், அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் கரெக்டாக இருக்கேன் சார், ஆனால் எனக்கு பாருங்கள் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமலே நம்ம பல விஷயத்த அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த இது உங்களுக்கு. அதே மாதிரி ஆப்பிளில் வேக்சின். இப்போ பெங்களூர் தக்காளினா பெங்களூர்லேருந்து இங்கே வரைக்கும் வர்ற வரைக்கும் பெஸ்டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் அந்த ட்ராவலில் அது கெட்டு போகாது. அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்டாக் பண்ணி விற்கணும். விற்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நாள் எல்லாம் விற்றுருமா, விற்காது. அப்போ அது கெட்டு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு போட்டது எல்லாமே லாஸ் ஆகிடும். அப்போ இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அவங்க. நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணி சாப்பிட்டா தான் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சேஃப் சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து இந்த வாட்ரு. இதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரேட்டிங்கு இந்த மிஷினுக்கு மெயினாக என்னென்னா இந்த வாட்டர் தான், ஹைட்ரஜன் வாட்டர். ஒரு மெடிசன் மாதிரி. காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 100 to 150 ml எடுத்துக்கணும், மெடிசன் மாதிரி. இது வந்து ஏன்னா சில பேர் வந்து எடுத்துகிட்டு வெளியில் போய் நான் வேறு வாட்டர் குடித்தா என் பாடி மாறிடுமா அப்படிங்கிற டவுட்லாம் இருக்கும். இது காலையில் நீங்கள் எடுத்துகிட்டு வெளியில் என்ன தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அசிடிக் பண்ணியிருந்தாலும், பார்ட்டி அந்த மாதிரி போய் சாப்பிட்ருந்தாலும், வீட்டுக்கு வந்துட்டு காலையில் 1 டம்ளர் இந்த வாட்டரை குடிக்கும் போதே ½ an hourலேயே யூரின் மோஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிவிடும் எல்லாத்தையும். உடம்புல இருக்க வேஸ்ட்டு வெளில போட்டுனா தான் உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் பாடி இம்யூனிட்டியை ஃபைட் பண்ணி உடம்பு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோம் உங்களுக்கு. இப்போ இந்த வாட்டரை டிஸ்பென்ஸ் பண்ணி காட்டுறேன். அந்த பபுள் ஸ்ட்ரக்சரில் வரும், LED லைட் இருக்கு. எவ்ரி டைம் வந்து நீங்கள் தாகம் எடுக்குது அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கும் போது கம்ப்ளீட்டாக வந்து பாரிசன் ஸ்கேல் 0ல் இருக்குது. இந்த ரைட்டில் இருக்கலாம் ரெட் கலரில் இருக்குது, இது வந்து பேடு, டேஞ்சர். லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் க்ரீனில் இருக்கிறது குட்டு, மைனஸ். இப்போ வந்து பாட்டில் வாட்டர் குடிக்கிறீங்களா நீங்கள், அதுதான் அந்த உங்களோட கேன் வாட்டர். இது பிஸ்லரி, அக்வா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஓஆர்பின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா +200 +300 இருக்கும். அதுவே நீங்கள் இந்த டேப் வாட்டர் எடுக்கிறீங்க, அதுதான் உங்களோட மெட்ரோ வாட்டர். இதெல்லாம் +400 +600 இருக்குது. இதில் தான் நம்ம அந்த பெவரேஜஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதெல்லாம் +800க்கு மேலே இருக்கும். இதை நீங்கள் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா 800க்கு மேலே போயிடும். ஆக்சிடேஷன் லெவல் ரொம்ப ஹை ஆகிடும். அப்போ நீங்கள் உங்களை அறியாமலே பாடி ஆக்சிடேட் பண்ணுவீங்க. இதோட சைடு எஃபெக்ட் ஹியூமன் பாடியில் என்னென்னா தோல் சுருக்கம் மாறுது. வயசான போகிறலாம் அதெல்லாம் சின்ன வயசுல இல்லை மேடம். இது வந்து பாயில் பண்ணுறது எதுனா அவங்க அந்த வைரஸ் பாக்டீரியா இதுக்காக சொல்கிறாங்க. ஏன்னா நான் இது வந்து வாட்டர் ஆர்கிடெக்ட் மேடம். ஏன்னா டாக்டர்ஸ் அவங்க ஒரு இதில் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா வாட்டரை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டாங்க, பாடியை பற்றி மட்டும் படிச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ்க்கே எல்லாமே நாலேஜ் இருக்குமானா கிடையாது உங்களுக்கு. அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் அதுக்கான நாலேஜ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ தண்ணியை நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா அது ஆக்சிடேட் ஆகும் மேடம். தண்ணியை நீங்கள் ஆர் வாட்டரை கொதிக்க, ஆக்சுவலாக டாக்டர் கரெக்டான பர்ஃபெக்ட் எல்லா நாலேஜும் உள்ள டாக்டர்னா ஆர் வாட்டர் குடிக்கலாமான்னு கேட்டால் குடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. இப்போ இன்னொன்று வந்து க்ரீன் டீ இருக்குது, இது -200. இது 2 கப்பு தான் பெர்மிசபிள் உங்களுக்கு. ஒரு ஹியூமன் பாடிக்கு 1400 ppb வேணும், பார்ட்ஸ் பெர் பில்லியன். அதை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணணும்னா இது 2 கப்புங்கிறது ஒரு 10% கூட கிடையாது. அதுவே நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, இப்போ லெமன், ஆரஞ்சு எல்லாம் இருக்குது, அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். உங்கள் ஃபுல் கெப்பாசிட்டி நீங்கள் ரீச் பண்ணணும்னா ஒரு மூட்டை ஆரஞ்சு சாப்பிடணும், அதுவும் பாசிபிள் கிடையாது. ஆனால் ஹைட்ரஜன் வாட்டர் வந்து -800 இருக்குது. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 756 பனானா நம்ம சாப்பிட முடியாது, அவ்வளோ அளவு ஆன்டி ஆக்சிடென்ட். இட் ஈக்குவல் டு 1.5 லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் வாட்டர். ஸோ ஆப்பிள் வந்து 500 ஆப்பிள் நம்ம சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஈக்குவலான ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இந்த வாட்டரில் இருக்கும். நீங்கள் சிம்பிளாக வந்து இதை டிஸ்பென்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில் ஓஆர்பி மீட்டர் நாங்கள் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஆல்மோஸ்ட் 7-8 ரிப்போர்ட் எடுத்துக்கலாம் வாட்டரோட. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர், இந்த வாட்டர் எடுக்கிறீங்க,
பிஹெச் 8.5 வருது, -187 இருக்குது. இது மீன்ஸ் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ஆர் வாட்டர் குடிக்கும்போது +200 குடிக்கிறீங்க. இது -180 -190 வருது. இது நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் வாட்டர். அதே குக்கிங் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர் பாருங்கள், இது -319 வருது. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் -400 இருக்குது. அதுவே வந்து இந்த ஹைட்ரஜன் வாட்டர் ஓஆர்பி செக் பண்ணி பாருங்கள், இது -730 740 வருது. ஸோ அதனால தான் இது வந்து ரிச்சஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இது. ஸோ நீங்கள் காலையில் ஜஸ்ட்டு இது ஒரு 100 இல்லை 200 ml எடுக்கும் போதே உங்கள் உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் மார்னிங்லேயே கிடச்சிடும். ஸோ இன்னொன்று, இந்த வாட்டர் வந்து கிளஸ்டர்டு வாட்டர், ஈஸியாக நீங்கள் எடுத்த உடனே பாடியில் எண்டு டு எண்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். நார்மலாக நீங்கள் மற்ற பியூரிஃபைடு வாட்டரை குடிக்கும் போது என்ன ஆகுனா நிறையா தண்ணி குடிச்சா வயிறுலேயே ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ என்னென்னா தண்ணி உங்கள் பாடியில் அப்சார்ப் ஆகாது, அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு யூரின்னு மோஷன் வழியாக வெளில போயிடும். சொட்டு தான் அதிகமாக போகும் உங்களுக்கு. ஸோ அப்போ அது வழியாக வெளில போயிடும் போது உங்களுக்கு வந்து வாட்டரோட ஃபுல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது உங்களுக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் மார்னிங் தண்ணி வந்து நீங்கள் என்ன தண்ணி குடிப்பீங்க சார்? எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி குடிப்பீங்க. ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறீங்களா இல்லை மெட்ரோ வாட்டரே குடிப்பீங்க? ஆரோ வாட்டர் தான் குடிக்கிறீங்க. கிளாஸ் ஒன்று வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பீட்டாடின். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி தான் இருக்கா, பேனா மட்டும். பீட்டாடின் இந்த ஸ்கின்னுக்குலாம் போடுறது தான். நம்ம ஸ்கின்னுக்கு போடுறதுலாம் என்ன சொன்னேன் மேடம், அசிடிக். இப்போ ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போடுறாங்களா, அது அசிடிக் தான். இப்போ ஆயின்மெண்ட் போடுறாங்க, அதுவும் அசிடிக், டீஞ்சர் மாதிரி. இப்போ இந்த வாட்டர் வந்து ஆல்ரெடி அசிடிக் தான். இது ரெண்டுலேயுமே நான் இந்த பீட்டாடின் போடுறேன். ஸோ இது ரெண்டுமே டாக்ஸிக் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ காலைல எந்திரிச்சோடனே உங்கள் பாடி இந்த கண்டிஷனில் தான் இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூங்கும் போது உடம்பு வந்து டாக்ஸிக்கை வெளியே அனுப்புறதுக்காக ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா கிளாஸ் ரூமில் இவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு சில பேர் ஃபீவர் இருக்குன்னா அவங்க ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க டீச்சர், ஏன்னா உங்கள் அகத்தில் அழகு தான் முகத்தில் தெரியும். இது மாதிரி தான் நம்மளோட பாடி வந்து இந்த கண்டிஷனில் இருக்கும்போது காலையில் நீங்கள் என்ன வாட்டர் குடிக்கிறீங்களோ அதுதான் அந்த இதை வந்து நியூட்ரல் பண்ணி டாக்ஸினை ஃபுல்லாக வெளியே அனுப்பணும். பட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஆர் வாட்டராக இருக்கட்டும், மெட்ரோ வாட்டர், டேப் வாட்டர் எதுவுமே 100% வந்து டாக்ஸின் டீடாக்ஸ் பண்ணாது. அதனால தான் ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா இந்த டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க, விட்டமின் சி டேப்லெட். சூவபிள் டேப்லெட் சாப்பிடுவோம். இது வந்து உள்ளே எடுக்கும் போது என்ன ரியாக்ஷன் நடக்குது லைவாக காட்டுறோம். இது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுச்சா சார்? இதே வந்து மேடமு விட்டமின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் வாட்டர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க.